அயனம் அப்படின்னா வழின்னு அர்த்தம். ராமஸ்ய அயனம், ராமனுடைய வழி. இப்படி ஒரு பேர் வைப்பாளா யாராவது? ராமனுடைய கதை, ராமனுடைய வாழ்க்கை, ராமனுடைய மகிமை, ராமனுடைய பெருமை, இப்படி தானே சொல்லணும் பொதுவாக. நாம் அப்படி சொல்லாமல் ராமனுடைய வழி அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே இது என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவர் ரொம்ப நல்லவர் சார், நன்னடத்தை உடையவர் அப்படின்னு சொல்லுவோம். நடத்தைன்னா நடக்கிறதா, காலால் நடந்து போகிறது பேரா நடத்தைன்னு பேர். பொதுவாக அப்படிதான் அதுக்கு அர்த்தம்னாலும் அவர் நல்லபடியாக வாழறவர்னு அர்த்தம். நல்ல வழியில் போகிறவர், நேர்மையாக வாழறவர் அப்படின்னு அர்த்தம். நடத்தை அப்படின்னு தமிழில் சொல்கிறோமோ, அதுபோல் ராமனுடைய வழி அப்படின்னு சொன்னால் உயர்ந்ததான நேர்மையான வழி, நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய வழி. எல்லாரும் போன பாதையில் தான் நாம் போகணும் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் உலகம் எப்படி போகிறதோ அப்படி தான் நாம் போகணும். மகாஜனோ ஏனகத சபந்தாஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வச்சனம். பெரும்பாலான ஜனங்கள் எதில் போகிறார்களோ அதை தான் நாம் பின்பற்றணும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? உலகம் எந்த போக்கில் போகிறதோ, எல்லாரும் செல்ல வச்சுன்னா நாமும் செல்ல வச்சுக்கிறது, எல்லாரும் சிரித்தா நாமும் சிரிக்கிறது, எல்லாரும் அழுதா நாமும் அழறதுங்கிறதுக்கு பேரா? அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி தான் பைத்தியக்காரன்னு அர்த்தம். பின்ன மகாஜனஹா அப்படிங்கிறதுக்கு உயர்ந்த மனிதர்கள் அர்த்தம். பெரும்பாரியான மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உயர்ந்த மனிதர்கள். உயர்ந்த மனிதர்கள் எந்த பாதையை காட்டுகிறார்களோ அந்த பாதையில் செல்லுவது தான் உயர்வதற்கு வழி. சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை வைத்துக்கிறதோ வாழறதோ எல்லாரும் தானே பண்ணுறோம் உலகத்தில். பொழுது விடிஞ்சா நான் இந்த கிரிலாம் இருக்கு பாருங்க, கரெக்டாக காத்தால 4:45 இது யாராவது கடிகாரம் கட்டி விட்ருக்கோமே, நமக்காவது 7 மணி என்னாச்சு அப்படின்னு தூக்கத்தில் பார்க்கணும். கரெக்டாக 4:45 5 மணிக்கெல்லாம் குருவி குயிலெலாம் காக்காலாம் கத்த ஆரம்பிச்சுடுறது. இது யார் இந்த சாமர்த்தியங்கள்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது உலகத்தில். எழுந்துக்கிறதோ சம்பாதிக்க போகிறதோ சமைக்கிறதோ சாப்பிட்றதோ இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற காரியம்தான். இதை தாண்டி நாம் என்ன பண்ணுறோம்? இப்படியே பண்ணினா மிருகம். இதை தாண்டி நாம் சுகத்துக்காகத்தானே நாம் இத்தனை கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில். யாரை கேட்டாலுமே இத்தனை நீ கஷ்டப்படுறியே எதுக்கு படுற அப்படின்னா சௌக்கியமாக இருக்கிறதுக்கு சார் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். நாம் பிறந்ததோ குவாக்குவான்னு அழுததோ, இங்கு பேசுகிறதோ, தளிர் நடக்கிறதோ, படிக்கிறதோ, மேல் படிப்பு படிக்கிறதோ, வேலைக்கு போகிறதோ, கல்யாணம் பண்ணிக்கிறதோ, வீடு கட்டுறதோ, சம்பாதிக்கிறதோ, பணம் சேர்க்கிறதோ, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, ஒரு கால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறதோ, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இல்லற வாழ்க்கையை விட்டு விலகிறதோ எதுக்குன்னா நிம்மதிக்கு தான். நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சுகாய கர்மாணி கரோத்து லோகஹா கரோதி லோகஹா அப்படின்னு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க என்னத்துக்கு இயங்கிறது அப்படின்னு சொன்னால் சௌக்கியத்துக்கு தான் இயங்கிறது. சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிறது. அதுக்காக நாம் என்னென்னவோ காரியங்களை நாம் செய்கிறோம். அதனால் வரக்கூடிய ஒரு பலன்கள் நமக்கு சௌக்கியத்தை கொடுத்துதா கொடுக்கலையாங்கிறது வேற விஷயம். ஒரு கால் சௌக்கியத்தை கொடுத்தா மாதிரி இருந்தாலும் அந்த சௌக்கியம் நம்மக்கிட்ட நிலையாக இருந்துதா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல தெரியல. வீடு கட்டினா சந்தோஷமா அப்படின்னு நினச்சி 10 வருஷம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி சௌக்கியமாக எத்தனை பேர் இருந்தார்கள்? எத்தனை பேரால் இருக்க முடியறது? கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியம்னா எத்தனை பேரால் இருக்க முடியறது? அப்போ இந்த மனித பிறவி அப்படிங்கிறது மற்ற ஜீவராசிகள்லாம் ஒரே ஒரு பாதையில் இயங்கிறது பற்றியலா, அது மாதிரி இயங்கிறதுக்காக உள்ள பிறவி இல்லை. இதுக்கு மேலே
பகுத்தறிவு, பகுந்து அறியக்கூடியதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிற சப்தம் எல்லாருக்கும் தெரியும். உன்னை நிராகரிக்கிறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. தெய்வம் இல்லை, இல்லைன்னு சொல்றதுக்கு எதுக்கு அறிவு? இருக்குன்னு சொல்றதுக்கு தானே அறிவு. ஒன்று நான் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு தானே எனக்கு புத்திசாலித்தனம் வேணும். இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவே வேண்டாம். இது சுகம், இது துக்கம், இது லாபம், இது நஷ்டம், இது வெற்றி, இது தோல்வி, இது மானம், இது அவமானம், இது நமக்கு தெரியறது. சுகத்தை கொடுக்கக்கூடிய பதார்த்தம் சுகத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் துக்கத்தை கொடுக்கும்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். வடை சாப்பிட்டா, பாயசம் சாப்பிட்டா வாக்குக்கு ருச்சியாக இருக்கு, ஆனால் உடம்புக்கு ஒத்துக்காது. வாய்க்கு ருச்சியாக இருக்குன்னு சாப்பிட்டான்னா அவன் மிருகம், அவன் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்னாலும் அதை ரிஜெக்ட் பண்ணாதான் இவன் மனிதன் அர்த்தம். இது எப்போ நமக்கு ஒத்துக்கலையோ, நமக்கு எப்போ இது ஆகாதோ அப்போ நாம் அதை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிடிப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்கதா இருக்கும். பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கதா இருக்கு. ஒரு நாய்க்கு பிஸ்கெட்டை காமிச்சா பிடிச்சிருக்கு, கம்பை காமிச்சா பயப்படுறது. பிஸ்கெட்டுனா பிடிச்சிருக்கும், கம்புன்னா அடிப்பான்னு தெரியும். ஒரு தடவை பிஸ்கெட்டை குடிச்சிட்டு அப்புறம் கம்பால் அடிச்சுட்டு திருப்பி பிஸ்கெட்டை கொடுங்க வந்துடும் அது. இதே நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு உபகாரம் பண்ணிவிட்டு நமக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு ஒரு இடைஞ்சலை பண்ணிவிட்டு நமக்கு அடிப்போரில் பற்ற வச்சு நமக்கு எத்தனை கஷ்டங்கள் உண்டோ அத்தனையும் கொடுத்துட்டோம், அப்புறம் உதவி பண்ணுறேன்னு நம்மக்கிட்ட வந்தார்னா நாம் அவரை எப்படி பார்ப்போம்? நாம் இந்த ஆளை நாம் ஏற்றுக்க முடியாது, நம்ப முடியாது. ஏன்னா இவன் உதவி இப்போ பண்ணுறேன்னு சொல்கிறானே தவிர இவன் ஏற்கனவே எனக்கு உதவி பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ. இந்த புரிதல் மிருகத்துக்கு கிடையாது. நீங்கள் பிஸ்கெட்டை கொடுத்தா வாலாட்டும், கம்பை காமிச்சா ஓடும். அதுதான் அதோட புரிதல்ங்கிறது. பிஸ்கட்டுங்கிறது சுகமாக இருக்குது, கம்புங்கிறது அடிப்பா, இதுதான் அதுக்கு தெரியும். ஆனால் நாம் பிஸ்கட்டை காமிச்சாலும் ஏற்கனவே கம்பால் அடித்ததை ஞாபகம் வச்சுருக்கோம். நாம் இவன் ஏற்கனவே கம்பால் அடித்தவங்க இவன் கொடுக்குற பிஸ்கட்டை நாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். இது உங்களுக்கு புரியறதுக்காக பிஸ்கெட்டு கம்புன்னு சொன்னேன். நம் வாழ்க்கையில் நாம் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதில் எது நித்தியமாக இருக்குமோ, எது அழியாமல் இருக்குமோ, எது பேரின்பமோ, எது நம்ம விட்டு பிரியாமல் இருக்குமோ அந்த சுகத்தை நோக்கி நாம் இயங்கிறதுக்கு தான் புருஷார்த்தம்னு பேர். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லுவார்கள் தமிழில். அந்த மாதிரி வாழ்ந்து காண்பிச்சதான ஒரு வாழ்க்கை முறை ராமரோடது. அதனால ராமரை நாம் என்ன சொல்கிறோம்? ராமனுடைய வாழ்க்கையை நாம் என்ன சொல்கிறோம்? வழின்னு சொல்கிறோம். நாம் பயணிப்பதற்காக உள்ள வழி. ராமர் மாதிரி வாழணும். நிம்மதி வேற, சௌக்கியம் வேற, வசதி வேற. வசதியாக இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம்னு நமக்கு இப்போ ஒரு கிளி பிடிச்சா மாதிரி இருக்கு. ஒரு காலத்தில் சௌக்கியமாக இருந்தார்கள், இப்போ வசதியாக இருக்கார்கள். சௌக்கியமாக இருக்கார்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ புடுங்கல். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சௌக்கியத்தை, அந்த நிம்மதியை கெடுத்துக்கிற மாதிரி உள்ள காரியங்கள் நாமே தான் பண்ணுறோம். ராமனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு வழிகாட்டியாக அமையிறது. அதை மகரிஷி வால்மீகி சத்குருநாதரான நாரதருடைய உபதேசத்தினால வேதத்தையே ஆதாரமாக கொண்டு வேறு வடிவில் ராமாயணமாக எழுத தன் சீடர்களான அதை யாருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு இவர் யோசனை பண்ணும்போது தன் சீடர்களான குசலவர்கள் வந்தார்கள். இந்த குசலவர்கள் ராமபிரானுடைய குழந்தைகள். இவர்கள் எப்படி வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தார்கள் அப்படிங்கிற கதையை தான் நேற்றைய தினம் நாம் கேட்டோம். கர்ப்பிணியான ஒரு சீதையை நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் ஒருவன் தவறாக பேசினான் அப்படிங்கிறதுக்காக ராமபிரான் கொண்டு காட்டில் விட சொல்லிட்டார். லக்ஷ்மண சுவாமியும் கொண்டு விட்டுட்டார். சீதை முதல்ல கொஞ்சம் கலங்கி போயிட்டார். நான் எங்கே போவேன், எனக்கு யாரை தெரியும்,
அப்படின்லாம் சொன்னவன் அப்புறம் தைரியத்தை அடைஞ்சிட்டான். நான் வருவேன்னு நினைக்காத, நான் வரமாட்டேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோபத்தை பட்டா. ஏன்னா ஒரு இப்போ ராஜா கணவனா ராமர் மேலே அவள் கோபப்படலை, ஒரு ராஜாவா கோபப்பட்டா. ஒரு நீதிபதி ஸ்தானத்திலிருந்து ராமரும் அதை தான் செஞ்சா. கணவனா காட்டில் கொண்டு ராமர் விடல, ஒரு ராஜாவா மக்கள் அபிப்பிராய பேதம் இருக்கு அவர்களுக்கு. சீதையை நாம பக்கத்தில் வச்சுன்னு மக்களுக்கு நாம் தர்மத்தை சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். என் சைடில் இதில் ஒரு ஆச்சரியம் கவனிக்கணும். தர்மத்தினுடைய பிறப்பிடம் இந்தியா. இந்த தேசத்தில் ஒருத்தர் தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு நாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற நாடுகளில் அது கிடையாது, தனி மனித ஒழுக்கம்ங்கிறது கிடையாது. ஆனால் மற்ற நாடுகளில் பதவிக்கு வரத்தே அக்கு வேற ஆணு வேறா கிழிச்சு போட்டுருவான் அவனை. தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் பதவிக்கு வந்தால் அவர்கள் ஏற்றுக்க மாட்டார்கள். அவன் மேலே ஏதாவது ஒரு கேஸு, ஏற்கனவே 25 வருஷம் முன்னாடி ஒரு தப்பு பண்ணினான் அவன் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி பேப்பர்லாம் இழுத்து அதை போட்டு இவன் எப்படி இந்த பதவியில் இருக்கலாம், இப்படி நேர்மை இல்லாதவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு எழுதி அவனை பதவியை விட்டு இறங்க சொன்ன எத்தனை கேஸுகள் பார்க்குறோம் வெளிநாடுகளில். ஆனால் நம்ம நாட்டினுடைய தலையெழுத்து என்னன்னா, தனி மனித ஒழுக்கமே இல்லாதவன் தான் பதவிக்கு வருது. தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் பதவிக்கு வரலாம். அவன்தான் அப்பா சரியா இருந்து பிள்ளைய சொன்னாதானே குழந்தை கேட்பான். கோவிலுக்கு போடான்னா நீ போனையான்னு கேட்க மாட்டானா? இப்போ கோவிலில் போய் சுவாமி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாடா அப்படின்னா நீ தினம் போயிட்டு குழந்தைய கோவிலுக்கு போ அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பான். அப்படி சொன்னாலே கேட்பானான்னு சந்தேகம். நாம் போகாமல் அவனை போன்னு சொன்னால் எது நாம் செய்யறமோ அதைத்தான் எத்தி மனசாத்தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மணா கரோதி அப்படின்னு வேதம் சொல்றது. எதை மனசான நினைக்கிறோமோ அதை தான் பேசணும், எதை பேசுகிறோமோ அதை செய்யணும், எதை செய்யறோமோ அதை பேசணும். அப்போதான் ஜனங்களுக்கு ஹிருதயத்தில் போய் அது பதியும். அது அந்த தர்மத்தினுடைய அடிப்படையில் சீதையை நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பகவான் தியாகம் பண்ணுறார். சீதை அதுக்கு தான் ஒரு கேள்வி கேட்குறார். இது ஒரு நீதிபதியாக இருந்து என்னை கொண்டு காட்டில் விட்டுருக்காரு, இதுக்கு முன்னாடி இவர் கண்ணால் பார்த்து அக்னி பகவான் என்னை சுத்தமானவள் அப்படின்னு சொன்ன போது அதை நம்பாமல் இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா சொன்னவனோட அந்த வார்த்தையை ராமர் நேர கேட்கல, அதை ஒருத்தன் கேட்டு அதை கொண்டு ராமர்கிட்ட சொல்லியிருக்கான். ஒருத்தர் சொன்னார்னு ஒருத்தர் சொன்னதை கேட்டுண்டு என்னை கொண்டு காட்டில் விடலாமா? தீர விசாரிப்பதே தான் மெய். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு தமிழில் சொல்கிறோமோனோ. அப்படி ஒரு விசாரணை வேணுமா வேண்டாமா? வத்யஸ்த்வயா மத்வச்சனாத் சராஜ வன்னோ விசுத்தாமபியத் சமக்ஷம் மாம்லோகவாத ஸ்ரவணாதாசீத் ஸ்ருதஸ்ய கிம்வா சதிருஷம் குலஸ்யாத். ஒரு உயர்ந்த எண்ணங்கள் ஒருத்தனுக்கு தோன்றணும் அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்திருக்கணும், நல்ல மனிதர்கள்ட்ட படிச்சிருக்கணும். இந்த ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்றது. இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத ரெண்டு பரம்பரைன்னு சொல்லுவார்கள் ஹிந்து மதத்தில். ஒன்று நாம் பிறந்தது, மற்றொன்று நம்ம குருநாதர் ஆச்சாரியர். இந்த ரெண்டுமே நமக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நல்ல எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் மனசில் தோணும், நல்ல நடத்தை இருக்கும் அப்படின்னு. இவர் பிறந்ததோ சூரிய வம்சம், இவர் படித்ததோ வசிஷ்டர்கிட்ட. இப்படி கொண்டு என்னை காட்டில் விட்டாரே, இது நியாயமா? இது சூரிய வம்சத்தில் பிறந்த பிறப்புக்கு அழகா அல்லது வசிஷ்டர்கிட்ட படித்த படிப்புக்கு அழகான்னு கேள்வி. ஒரு தீர்ப்பு சொல்லலாமா? இன்னைக்கு எத்தனை தீர்ப்புகள் எந்த கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் கமெண்ட் பண்ணலை, நல்ல ஜட்ஜை பற்றி சொல்கிறேன். நல்ல ஜட்ஜாக இருந்து
ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா நீங்கள் ஹைகோர்ட் போனாலும் அது சுப்ரீம் கோர்ட் போனாலும் மாற்ற முடியாது. சட்டத்தோட அடிப்படையில் மாற்றவே முடியாது. நீங்கள் இப்போ எத்தனை இடங்களில் இந்த உன்னத அப்படியே போய் நம்ம இந்த முனிசிபல் கோர்ட்டில் உள்ளது ஜில்லா கோர்ட்டில் இதில் இருக்கு பாருங்க, தாலுக்கா கோர்ட்டில் இருக்கிறத போய் நம்ம ஜில்லா கோர்ட்டில் மாற்றுறோம். ஜில்லா கோர்ட்டில் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் தடை வாங்குகிறோம், ஸ்டே வாங்குகிறோம். ஹைகோர்ட்டில் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குகிறோம். இது எப்படி முடியறது? இங்கே சொல்லப்பட்டதே குளறுபடின்னு அர்த்தம். இங்கே சொன்னதே ஒழுங்காக சொல்லியிருந்தா நீ ஸ்டே தரமாட்டேன்னு அவன் சொல்லி ஆகணும். சொன்னால் அவன் மாட்டிப்பான் ஸ்டே கொடுத்தான்னா. இது விசாரிக்க இது ஏன்னா இது கரெக்டான சட்டத்தினுடைய அடிப்படையில் செய்யப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அவனால் ஸ்டே கொடுக்க முடியாது. அது மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டே கரெக்டாக இருக்க வேண்டாமா? நீதிக்கே பதிங்கிறதுனால தானே நீதிபதின்னு சொல்கிறோம். நாம் அந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்து இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லலாமா? என்ன விசாரிக்க வேண்டாமா? இல்லை அவருக்கு தெரியாதா நான் சுத்தமானவள்னு? அப்படி ஒரு கோபத்தை பட்டுவிட்டு அப்புறம் சொன்னான், என்ன பாரு, நான் கர்ப்பவதிங்கிறதுக்கு நீ சாட்சி. காட்டில் கொண்டு விடும்போதே நான் கர்ப்பமாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு நீ சாட்சி லக்ஷ்மணா. ஏன்னா பின்னாடி யாராவது அபிப்பிராயம் சொன்னால் அதை நீ சொல்லணும். நான் சாட்சி, நான் பார்த்தேன் அப்படின்னு நீ சொல்லணும். இது ரெண்டாவது. மூணாவது, உங்கள் அண்ணா மேலே நான் குறை சொல்ல மாட்டேன், நான் வாழ்ந்தவன். ராமர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ராமன் மாதிரி ஒரு ஒரு உண்மையான உயர்ந்த அன்பான கணவன் உலகத்தில் கிடைக்கவே மாட்டான். நைததா ஆச்சரிய மாரியாயா என்மாம் துவமனுபாஷசே கிம் புனர்யோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியः ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியः. சீத வாயினால அனசூயிட்ட சொன்ன வார்த்தைகள் இது. நீ இப்படி வந்தையே ராமனோட, ஆச்சரியம் இல்லையா? கணவன் சொத்து போய் நிலை இறங்கி போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் யாருமே தன்னை செக்யூர் பண்ணிக்கணும்னு தான் நினச்சிப்பான். கடங்கடல்ல சொத்தெல்லாம் போகிறதுன்னா இவனே மாற்றி எழுதி வச்சுருவான். பெரும்பாலாக கவனிச்சா அது என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பான். விசாரித்தா சொத்தெல்லாம் வேற பேருக்கு அது இல்லை. அவர்கள் சொல்லுவார்கள், நீ நீ எக்கேடு கட்டு போ, நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நீ மாட்டிக்கோ, எனக்கு செக்யூர் பண்ணு, எனக்கு என் பங்கை பிரித்து கொடு, நான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கோ அல்லது நான் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கோ நான் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கோ ஒரு பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு எத்தனை கேஸ் இன்னைக்கு கோர்ட்டில் நடக்கிறது கவனிச்சோம்னா. அது மாதிரி ஒரு சண்டையை போடலாம். சண்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா கௌசல்யே சொன்னால் நீ போகாத, சௌக்கியமாக இருக்க முடியாது காட்டில். நீ நினைக்கிற மாதிரி காடுங்கிறது சௌக்கியமானது கிடையாது அப்படின்னா ஒரு கால் அது மாதிரி ஒரு அனுகூலமான மாமனார் மாமியார் இல்லாத குடும்பமாக இருந்தால் பிறந்த வீட்டில் இன்னைக்கு கவனிச்சா நீ 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 வாமா, நாங்கள் சாப்பிட்ற கஞ்சியை உனக்கு ஊற்றுறோம், நீ உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் ஒரு அப்பா அம்மா சொல்லுவா. அப்படியே விட்டுருவாளா என்ன பொண்ணை? அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த ஜனகன் அப்படி இல்லை, ஒரு ராஜா இவன். அவனுக்கு மகன் கிடையாது, மகள் தான். இவ பேரில் சொத்தை எழுதி வச்சு மீனாட்சி மாதிரி இவளை ராணியாக பண்ணிடுவான். மீனாட்சிக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலோ அது மாதிரி சீதையை ராணியாக பண்ணிடுவான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு காப்பிலி ஜனம் மாதிரி, ஒரு பரதேசி மாதிரி, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி பின்னாடி போனையே வந்தையே, அதுதான் ஆச்சரியம் நீ செஞ்சது அப்படின்னு சீதையை கேட்குறான். அதுக்கு சீதை சொல்கிறா, ஆச்சரியம் இல்லைன்னா. ஏன்னா கணவன் அயோக்கியனாக இருந்து, குடிகாரனாக இருந்து, துஷ்டனாக இருந்து, பொறுப்பற்றவனாக இருந்து, நடத்தை கட்டவனாக இருந்து, குடும்பத்தை கவனிக்காதவனாக இருந்து, புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக இருந்து, சொத்தை ஏதோ விதத்தில் தொலைச்சு அவன் பின்னாடி அவனே கதி, கணவனை விடக்கூடாதுன்னு ஒரு தர்மத்தினுடைய அடிப்படையில் ஒரு பொண்ணு வந்தால் நீங்கள் சொல்றதெல்லாம் பொருந்தும். என் ராமன் அது மாதிரிக்குள்ள கணவன் இல்லை. குணஸ்லாக்யா. எப்பேற்பட்ட ராமன் தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் எந்த பொண்ணை கேட்டாலும் உன் கணவன் யாரு மாதிரி இருக்கணும்னு கேட்டா அது ராமாயணம் தெரியறதோ இல்லையோ ராமன் மாதிரிம்பா.
கிருஷ்ணன் மாதிரின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கிருஷ்ணன் மாதிரி எனக்கு கணவன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எனக்கு ராமன் மாதிரி கணவன் வேணும் அப்படின்னு தானே எந்த பொண்ணாக இருந்தாலும் சொல்லுவார்கள். இன்னி வரையில் எல்லா பொண்களாலையும் ராமன் மாதிரி இருக்கணும் கணவன் அப்படின்னு விரும்பப்பட்டா ராமன் எப்படி இருந்திருக்கணும். நமக்கு ராமாயணம் முழுசா தெரியாது, தெரிஞ்ச 1-2 குணங்களை வச்சுட்டே ராமன் மாதிரி இருக்கணும் கணவன் அப்படின்னு சொல்றோம். நாம ராமனோடையே வாழ்ந்து அனுபவிச்ச சீதைக்கு எப்படி இருக்கும் அது? குணஸ்லாக்யா சானுக்ரோசா, ஒரு இரக்கம் ஓடிண்டே இருக்கணும் மனைவியை பொறுத்த பரியந்தம். ஏன்னா மற்ற தேசங்கள் மாதிரி கிடையாது இந்த நாடு. மற்ற தேசங்கள் எல்லாம் பார்த்தா தனித்தனி லைஃப் அவளுக்கு, லாப நஷ்டங்களோ மான அவமானங்களோ தனித்தனி. இந்த தேசத்தில் அப்படி கிடையாது. கணவனுக்கு எதுவோ அதுதான் மனைவிக்கு. கணவனுக்கு லாபம்னா மனைவிக்கு லாபம், கணவனுக்கு நஷ்டம்னா மனைவிக்கு நஷ்டம், கணவனுக்கு பெருமைன்னா மனைவிக்கு பெருமை, கணவனுக்கு சிறுமைன்னா மனைவிக்கு சிறுமை, கணவனுக்கு மரியாதைன்னா மனைவிக்கு மரியாதை. ஜனாதிபதி நம்ம இதுலேயே கவனிச்சு பாருங்க, சிஎம்ஓ முதலமைச்சரோ ஜனாதிபதியோ கவர்னரோ யார் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை அவர் மனைவிக்கு கொடுக்குறோம். நாம் இந்த நாட்டில் தான் அந்த மரியாதை. மற்ற நாட்டிலெல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 2 பேரும் வேற ஆள் கிடையாது. இது கேட்கறதே நல்லா இருக்கும். இது பெண்கள் பக்கத்தில் பண்ணக்கூடிய தியாகம். அது இது மாதிரி மரியாதையோ பெருமையோ உலகத்தில் கோடி பெண்கள்லாம் கோடி பெண்களுக்கும் கிடைச்சுடுறதா? 99,99,000 பெண்கள் கஷ்டப்படுற பெண்கள் தான். யாரோ 1-2 பேருக்கு தான் அந்த பெருமை கிடைக்கிறது. இந்த கணவனால வர கஷ்டத்தை ஏற்றுக்கிற பெண்கள் தான் ஜாஸ்தி. அந்த கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைக்கிறார்கள். அப்படிங்கிறத வாழ்க்கையை யோசனை பண்ண வேண்டாமா? அப்போ ஒரு இறக்க வேண்டாமா அந்த பெண்ணுக்கிட்ட?